பிரியமானவர்களுக்கு சமாதானம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பயணத்தை நாம் அடிக்கடி நின்று நிதானித்து மெய்யாகவே தேவன் நமக்கு நியமித்த உத்தமமான வழியில்தான் நமது பயணம் சென்று கொண்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அறிய வேண்டியது ஒரு பிரயோஜனமான ஒரு காரியமாக இருக்கும். இல்லாமல் போனால் அந்த பயணத்துடைய முடிவு வேதனையாக மிகவும் வருந்தத்தக்க ஒரு முடிவை சென்றடைவதற்கும் ஏதுவான சூழ்நிலை உண்டு. நம்மை நாம் அறியாமலே நம்மை ஆறுதல் படித்து கொண்டு நாம் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற பாதைத்தான் செல்கிறோம் என்று நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்வோம். ஆனால் முடிவு விபரீதமாக செல்வதற்கும் வழி உண்டு. ஆகவே பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்கள் மூலமாக நமக்குன்பாக ஓடின அநேக பரிசுத்தவான்கள் அவருடைய முடிவை நமக்கு முன்பாக வைத்து நம்மை நாம் நிதானித்து ஆராய்வது ஒரு பிரயோஜனமான காரியமாக இருக்கும். ஆகவே ஒரு 2 நபர் நமக்கு முன்பாக ஓடினவர்களில் ஒருவர் விழுந்து போனார், இன்னொருவர் முடிவு பரியந்தம் கர்த்தராலே பாதுகாக்கப்பட்டார். இவர்களை குறித்து சுருக்கமாக நாம் பார்ப்போம். முதலாவது நபர் சவுல், இரண்டாவது தாவீது. சவுலினுடைய முடிவை குறித்து 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான். இந்த சவுலுடைய முடிவு வேதனையாக இருக்கிறது. அதற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தரை தேடாமல் போனான் என்று பார்க்கிறோம். ஆனால் தாவீது 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் எப்படி விருத்தி அடைந்தானாம்? 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த 2 பேரையுமே தேவன் தெரிந்து கொண்ட முறையையும் அதில் விழுந்து போன அந்த சவுலினுடைய காரியங்களை கொஞ்சம் விளக்கமாகவும் நாம் பார்ப்போம். என்றால் 2 பேரையுமே தேவன் தெரிந்து கொண்ட முறை, இருவருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்கள். அதில் ஒருவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார், இன்னொருவர் நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டு சென்று முடிவிலே கர்த்தராலே கைவிடப்பட்டார். அதாவது ஒருவர் கொல்லப்பட்டார், இன்னொருவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். இதுதான் நம்ம அன்னாள் சொல்லுகிறார்கள். சாமுவேலின் தாயாராகிய அன்னாள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று. ஆகவே இருவரில் ஒருவரை கர்த்தர் கொல்லுகிறார், இன்னொருவர் உயிர்ப்பிக்கப்படுதல் என்பது உயர்வான ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார். என்றால் இந்த இருவருடைய ஓட்டத்தை நாம் பார்க்கிறபொழுது, முதலாவது சவுல் தன் தகப்பனுடைய காணாமல் போன கழுதைகளை தேடிக்கொண்டு சென்ற வேளையிலே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், இஸ்ரவேல் மேல் ராஜாவாக இருக்கும்படியாக அபிஷேகித்து ஆசீர்வதித்து தலை உயர பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம். அதே போலத்தான் தாவீதும் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு தலை உயர பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம். ஆனால் இதில் தேவன் சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். அதாவது ஒருவர் தேவராலே கைவிடப்படுகிறார், இன்னொருவர் விருத்தி அடைந்து கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்தை அடையும்படியான கனத்தை பெறுகிறார். இதற்கு காரணம் சவுலினுடைய செய்கைகள். சவுல் கடந்து சென்ற அந்த பாதை தவறான பாதை என்பதை குறித்து நாம் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். அதற்குன்பாக இந்த இருவருமே தேவன் தெரிந்து கொண்டதனுடைய அந்த பார்வை நோக்கம் நாம் கவனிப்போம். என்றால் தேவன் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல. அதாவது சவுலை கொஞ்சம் தாழ்த்தியோ தாவீதை கொஞ்சம் உயர்த்தியோ தேவன் பார்த்து அழைக்கவில்லை. இருவரையுமே அவர் பார்த்த நோக்கமும் பார்த்த விதமும் அழைத்த அழைப்பும் ஒரே சரி சமமாகத்தான் இருந்தது தவிர தேவன் பாரபட்சம் பார்த்து சவுலை தாழ்த்தி தாவீதை உயர்த்தி அழைக்கவில்லை. ஆனால் அவர்களுடைய ஓட்டம்
அவர்களுடைய பயணத்தினுடைய முடிவில் தான் தேவன் சவுலை கைவிட்டார் என்று பார்க்கிறோம். தாவீதை குறித்து சொல்லப்படுகிற போது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றம் என்று சொல்லி பார்க்கும். அதற்கு காரணம் அவர்கள் பாதை, அவர்கள் பயணித்த விதம், அது தேவனுக்கு முன்பாக உத்தமமான வழியாக இருந்தது தான் காரணம். வச்சுங்களேன். இப்போ சவுலுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்வோம் என்றால், சவுல் 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை மீறினான் என்று சொல்லி இங்கே பார்க்கலாம். 13ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிற போது சாமுவேல் பலிகளை செலுத்துவதற்கு வருவதற்கு தாமதமாகிற வேளையிலே சவுல் தன்னுடைய அழைப்பை விட்டு விலகி தாம் செய்யத்தகாத காரியத்தை எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தின என்று சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தின் முடிவு, எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலி செலுத்தினேன். அதாவது பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்து இஸ்ரவேலை ஆள்வதற்கு ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல் ஆசாரிகள் செய்யக்கூடிய லேவி கோத்திரத்தாருக்கென்று தேவனாலே கொடுக்கப்பட்ட பணியை எண்ணி துணிந்து செய்கிறாராம். அதாவது தான் செய்யத்தகாத ஒன்றை அவர் செய்கிறார் என்று அவரே சொல்லுகிறார். அதை தேவன் எப்படியே பார்க்கிறாராம்? 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர். இந்த தகரமடிகளை செலுத்துகிற போது சில வேளை சவுலுக்கு ஒரு அபிப்பிராயம், ஒரு யோசனை இருந்திருக்கலாம். கர்த்தருக்குத்தானே செலுத்துகிறோம், ஆகவே இது கர்த்தருக்கு செலுத்துகிறபடினாலே இது சரியாகத்தான் இருக்கும் என்று அவர் செல்லுகிற பாதை சரி என்று அவரே தன்னை ஒரு சமாதானப்படுத்தி கொண்டு அந்த காரியத்தை செய்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் இது புத்தியீனமான காரியமாம். அது மாத்திரமல்ல, 13ஆம் வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். முதலாவதாக சவுல் செய்கிற காரியம், தேவன் அவருக்கிட்ட கட்டளையை செய்யாமல் போனார். ஆனால் அவர் நினைத்து கொண்டார் இது நாம் செய்வது சரியாகத்தான் இருக்கும் என்று சொல்லி. தேவனுடைய பார்வையில் அது புத்தியீனமானது. அடுத்தது, தேவனுடைய வார்த்தையை அவர் செய்வதற்கு மனதில்லாமல் போனதாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம், பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். தெளிவாக சாமுவேல் சொல்கிறார் சவுலை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை கேள், உன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக இருக்கும்படி அபிஷேகம் பண்ணவர் கர்த்தர், இப்பொழுதும் அவரது வார்த்தையின் சத்தத்தை கேள் என்று சொல்லிவிட்டு, அது என்ன வார்த்தை என்றால் அதே அதிகாரத்தில் 3ஆம் வசனம், இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, அமலேக்கியும் அவனுக்குண்டான சகலவற்றையும் சங்கரித்து அழித்து போடும்படியாக கர்த்தருடைய வார்த்தையானது சவுலுக்கு கடத்தப்படுகிறது. ஆனால் சவுல் என்ன செய்கிறார்? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு, அதன்படி செய்வதற்கு மனதில்லாமல் போனதாம் அவருக்கு. 9ஆம் வசனம், சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து. பிரியமானவர்களே, சவுல் இங்கு ஆடு மாடுகளை கொல்லுவதற்கு மனதில்லாமல் என்பது அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு மனதில்லாமல். கர்த்தர் அவனுக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ அதை செய்வதற்கு மனதில்லாமல் அதற்கு எதிர்மறையான காரியத்தை செய்கிறார். அவைகளாம் தப்ப வைத்து தனக்கென்று எடுத்து வைத்துக் கொள்ளுகிறார். எவ்வளோ பெரிய ஒரு முரண்பாடான காரியம் பாருங்க. அழகாக 1ஆம் வசனத்தில் சாமுவேல் சொல்கிறார், இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேள், உன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக ஏற்படுத்தின கர்த்தர் உனக்கு இப்படியாக செய்யும்படியாக சொல்லுகிறார் என்று கட்டளையிட்டு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு மனதில்லாமல் போனதாம் 2வது காரியம். இது தேவனுடைய பார்வையில் எப்படின்னு சொன்னால், இவன் தேவனை விட்டு திரும்பி விட்டானாம். சவுல், அவனது பாதை, அவனது வாழ்க்கையினுடைய பயணம் தேவனோடு செல்லாமல் பாதையை விட்டு திரும்பி போய்விட்டது. இதனால் ஆரம்பத்தில் சொன்ன நமது வாழ்க்கையின் பாதை, நமது ஆவிக்குரிய பயணம் சரியாக தேவன் நமக்கு நியமித்த உத்தமத்தில் சென்று கொண்டிருக்கிறதா அல்லது வழி விலகி போனதா என்பதை நாம் நிதானித்து ஆராய்ந்து அறிய வேண்டும் என்று சொல்லி பார்த்தேன். பாருங்க, தொடர்ந்து
அதே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி. இப்போ சவுல் என்கிறதான தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகித்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர் தன்னை அபிஷேகித்து ஆசீர்வதித்த தேவனுடைய பாதை விட்டு திரும்பி போயிட்டார். எப்படி திரும்பினாராம்? என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் நாம் பயணிக்கிறதான ஒரு பயணம், நாம் நினைத்து கொள்ளுவோம் நாம் கர்த்தரோடு கூட நடக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமாகத்தான் நடக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் அது கர்த்தரை விட்டு வேறு திசைக்கு நம்மை கொண்டு செல்கிறது, எதிர் திசை கொண்டு செல்கிறது. அவர் சொல்கிறார், அவர் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை கை கொள்ளாமல் போனான். பிரியமானவர்களே, அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையின் பயணம், நமது கிரியைகள், நமது செயல்கள் தேவன் நமக்கு போதித்த பிரமாணங்களின்படி தான் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் நிதானித்து ஆராய்ந்து அறிய வேண்டியது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பிரயோஜனமான காரியம். இல்லாமல் போனால் முடிவு மிகவும் விபரீதமாக இருக்கும். இப்போ இங்கே சவுல் என்னை விட்டு திரும்பி போனான் என்றால் எப்படி கர்த்தருடைய வழி விட்டு திரும்பி போனானா? 18ஆம் வசனம், அதே அதிகாரத்தில் 18ஆம் வசனம், இப்பொழுதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்போ தெளிவாக தேவன் சவுல் செல்ல வேண்டிய ஒரு வழியை அவனுக்கு போதித்து, நீ இந்த வழியாகத்தான் போக வேண்டுமென்று அனுப்பின வழியை விட்டு சவுல் திரும்பி வேறு வழிக்கு போகிறார். எந்த வழிக்கு போகிறார்? அழிக்க சொன்னவைகளை அழிக்காமல் அழிக்க வேண்டியவைகள் மேல் அவனது மனம் சென்று விட்டது. அப்போ பாதையே மாறி போயிடுது பாருங்க. 19ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன? அப்போ இவன் திசை மாறி எதை அழிக்க சொன்னாரோ, எது பாவம் அது அழிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் இவனுக்கு போதித்து இந்த வழியாக செல்லுப்பான்னு சொன்னாரோ, அதை அழிக்காமல் திசை மாறி அழிக்க வேண்டிய பாவங்கள் மேல் இவன் விருப்பம் கொண்டு இச்சை கொண்டு தனக்கென்று எடுத்து வைத்துக் கொள்ளுகிறான். பிரியமானவர்களே, இதுதான் சவுலுடைய பாதை திசை மாறி சென்ற ஒரு வழி. தேவன் சவுலை தெரிந்து கொண்டு அழைத்து அவனுக்கு ஒரு வழியை தீர்மானித்து இந்த வழியாக போக வேண்டும் என்று சொல்லி அவன் கட்டளை கொடுத்தார். ஆனால் அவன் திசை மாறி போனானா? ஆனாலும் கர்த்தர் அவனை விட்டுல. அவனை திருப்பி கொண்டு வருவதற்காக தொடர்ந்து சாமுவேல் மூலமாக உரையாடுகிறார். தேவன் மீண்டும் 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 சவுலோடு கூட பேசுகிறார். எதற்காக பேசுகிறார்? அவன் குற்றங்களை, அவன் பிழைகளை, அவன் பாவங்களை அவனுக்கு எடுத்து உணர்த்தி அவன் மனம் திரும்ப சந்தர்ப்பம் கொடுக்கிறார். ஆனாலும் சவுல் மனம் திரும்பாமல், தனது பிழையை உணராமல் அவன் தன் பிழையை மற்றவர்கள் மேல் போடுகிறார். இப்போ தேவன் சவுட்டை எதிர்பார்த்தது, இவன் மனம் திரும்பி தம்மிடத்தில் மன்னிப்பு கேட்பான், தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்பான் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் சவுலினுடைய செயல்களோ மனம் திரும்பாமல் தம்முடைய பிழைகளை பிறர் மேல், அதாவது சனங்கள் மேலே சுமர்த்துகிறார். தொடர்ந்து நீங்கள் வாசிப்போர் என்று சொன்னால் வாசிக்கிறோம் பாருங்க. 21ஆவது வசனம் சொல்லுகிறது, சனங்களோ உம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு கில்காலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து வைத்து கொண்டார்கள். சவுல் தான் ராஜாங்க. சவுலிடத்தில் தான் தேவன் சொல்லுகிறார், நீ அமலேக்கியர்களையும் அவளுக்கு உண்டான சகலவற்றையும் சங்கரிக்க வேண்டும் என்று. அப்படி சவுல் செய்யாமல் போனதுனால நீ ஏன் அப்படி செய்யலன்னு சொல்லி சவுல்கிட்ட கேட்குற போது சவுல் சொல்கிறார், சனங்கத்தான் எடுத்து வச்சு கொண்டாங்கள். பாருங்க, அதாவது நமது முதல் பிதாவாகி ஆதாம் ஏவாள் மேலே குற்றம் போட்டார்களா, நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் என்னை வஞ்சித்தாள் என்று சொன்னது போல ஜனங்கள் தான் இவைகள்லாம் எடுத்து வைத்து கொண்டார்கள் அப்படி சொல்கிறாரு. தொடர்ந்து சாமுவேல் சவுலிடத்தில் பேசிக்கொண்டு வருகிற போது 24ஆவது வசனம், அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். அருமையாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் பாவம் செய்தேன் ஒத்துக்கொள்கிறார். ஆனால் இதோடு கூட அவர் நிப்பாட்டில் அந்த பாவத்திற்கான சாக்கு போக்கை சொல்லி திரும்பவுமாக அந்த பாவத்தை, அந்த பழியை ஜனங்கள் மேடையே போடுகிறார். தொடர்ந்து சொல்கிறார் பாருங்க, நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். மறுபடியும் 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 சவுல் தனது உத்தமத்தை விட்டு விலகி போனதற்கு சாக்கு போக்கு சொல்லுகிறார். நான் ஏன் அந்த வழியாக போகலைன்னு சொன்னால், ஜனங்க இப்படி செஞ்சுட்டாங்க,
நான் ஏன் அந்த வழியாக போகலன்னா ஜனங்களுக்கு பயந்தேன். பிரியமானவர்களே, சவுல் பயப்பட வேண்டியது யார்? கர்த்தருக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக. அப்போ இவைகளை செய்யாமல் ஜனங்களுக்கு பயந்தேன் சொல்கிறபடினாலே 26வது வசனம், அருமையான வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை. இப்போ முதலாவதாக சவுல் கர்த்தரை விட்டு விலகி போனார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார், கர்த்தருடைய வார்த்தை செய்வதற்கு மனதில்லாமல் போனார். இந்த பழிகளை, இந்த பாவங்களை எல்லாம் தூக்கி ஜனங்கள் மேல் போட்டுட்டு 25வது வசனத்தில் சாமுவேலை பார்த்து கூப்பிட்றார், நீ கூட வா, நீ கூட திரும்பி வா. அதாவது சாமுவேலை கூப்பிடல, சாமுவேல் மூலமாக கர்த்தரை, தேவனை கூப்பிடுகிறார். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? நான் கூட வருவதில்லை. இப்போ முதல் வழி தப்பி போனவர் சவுல் தான். 25வது வசனத்தையும் 26வது வசனம் திரும்ப வாசிக்கிறோம் பாருங்க. இப்பொழுதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவது இல்லை. இங்கே தான் சவுலுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த கிருபை, சவுல் மேல் வைத்ததான அந்த அபிஷேகம், ஆசீர்வாதமானது வெட்டி அறுக்கப்படுகிறது. நான் உம்மோடு கூட திரும்பி வருவது இல்லை. ஏன் வருவதில்லை? முதலாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டார். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிவதற்கு மனதில்லாமல் போனார். அந்த வழியை விட்டு திரும்பி போனார். திரும்பி அவர் அழிக்க வேண்டிய அந்த பொருட்கள் மேல் அவரது இச்சை கடந்து சென்றது. இவைகள்லாம் எடுத்து சொன்னப்பட்ட பிறகும் அவர் மனம் திரும்பி கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் தனது செய்கைகளுக்குரிய பழியை ஜனங்கள் மேல் போட்டபடினாலே இப்போ தேவன் தீர்மானம் சொல்லுகிறார், நான் கூட இனி வரமாட்டேன்ப்பா. உன் கூட நான் வரமாட்டேன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? இதன் பிறகு அல்லது இதற்கு முன்பாகவோ சவுலுடைய பாதை என்னவாக இருந்து சொன்னால், சவுல் கர்த்தரை விட்டு வழி விலகி போனார். இப்போ கர்த்தர் சொல்லிட்டார், நீ என்னை விட்டு வழி விலகி போனல, நான் வேற வழியாக போகிறேன், நீ உன்னுடைய வழியில் போகலாம். ஸோ கர்த்தர் சவுலை புறக்கணித்தார். இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் ராஜபடிக்கு புறக்கணித்தார். அதனுடைய முடிவு நான் ஆரம்பத்தில் வாசித்ததான 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சவுலினுடைய சகல பாவத்தினுடைய மொத்தமும் இங்கு சொல்லப்படுகிறது. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்க கேட்கும்படிக்கு தேடின் நிமித்தமும் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். ஸோ இங்கு சவுலினுடைய அவன் கடந்து வந்த பாதையை நம்ம கொஞ்சம் தியானிப்போம் என்றால், சவுல் நினைத்திருக்கலாம், நான் கர்த்தருக்கு தானே பலி செலுத்துகிறேன், நான் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாகத்தானே ஆடு மாடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு கர்த்தருக்காக என்று சொல்லி அந்த செயல்கள், அதாவது கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போன, கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் செய்த செயல்களுக்கு நான் கர்த்தருக்காகத்தான் செய்தேன் என்று சொல்லி தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு சமாதானப்படுத்தி கொண்டதான அந்த பயணத்தினுடைய முடிவு, கர்த்தர் அவனை புறக்கணித்து அவனது முடிவு வேதனையாக முடிந்ததுதான். பிரியமானவர்களே, ஆனால் தாவீதை குறித்து நாம் பார்த்தோம். தாவீதை குறித்து நாம் விளக்கமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தாவீதை குறித்து நமக்கு தெரியுமாகவே தாவீதுடைய முடிவு நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்காக நாம் செய்யும் அநேக மேன்மையான ஆவிக்குரிய காரியங்கள் சவுலை போலவே, சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின சவுலை போலவே, சபைக்குள்ளும் சபைக்கு வெளியிலும் நாம் சில நற்கிரிகள் செய்வது போல அந்த செய்கைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமான செயல்கள் என்பது போலவே நாம் நினைத்துக்கொள்ளலாம். ஆனாலும் தேவன் நம்மகிட்ட ஒரு முக்கியமான காரியத்தை எதிர்பார்க்கிறார். திரும்பவுமாக 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வசனம் 22, 23 வாசித்து முடிப்போம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இப்போ இங்கு உத்தமமான வழியைக்குண்டான கிரியைகளையும் தேவன் அழகாக சொல்லுகிறார். நாம் செய்கிற ஆவிக்குரிய காரியங்கள் என்று நினைத்து நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டு செய்கிறதான, அதாவது தேவன் நம்மிடத்தில் ஒப்புக்கொடாத, தேவன் நம்மிடத்தில்
செய்யும்படியாக சொல்லப்படாத செய்கைகளை செய்வதை காட்டிலும் அவர் நமக்கு எதை செய்ய சொன்னாரோ அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தலே உத்தமமான கிரியை, அதன்படி நடத்தலே உத்தமமான பாதையாக இருக்கிறன்னு சொல்லுகிறார். அதை மீறுகிற பட்சத்தில் எவ்வளோ கடுமையான ஒரு தீர்ப்பை அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. இந்த தீர்ப்பு மிக வேதனையான தீர்ப்பு. இந்த தீர்ப்பைத்தான் சவுல் அடைந்தார். 23வது வசனம், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவிகிடாது போகிற பட்சத்தில் இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரகாராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். இப்போ எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு தீர்ப்பு வருகிறது சவுலுக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது அது இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரகாராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு போதித்து இந்த வழியாகத்தான் நடந்து செல்ல வேண்டும் என்று நமக்கு அவர் கட்டளையிட்ட பின்பு அந்த வழியாய் நடந்து செல்வதற்கு நாம் மனம் விரும்பாமல் நமக்கு ஒரு வழியை நாம் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய பாதையை விட்டு விலகி, அதாவது உத்தமத்தின் வழியை விட்டு விலகுவது கர்த்தர் பார்வையில் இரண்டங்க பண்ணுவது போலையும், பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுவதற்கும், விக்கிரக ஆராதனை, அதாவது நம் இருதயம் தேவனை விட்டு விலகி வேறொன்றை பற்றி கொள்வது பாருங்க. இது விக்கிரக ஆராதனை. இந்த ஆராதனைக்கு சமமான பாவத்திற்கு நம்மை வழிநடத்துகிறதாம். சவுலையும் அப்படியாகத்தான் வழிநடத்தினது. ஆகவே தான் பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகி நாம் கிடைக்கப்பட்ட கிருபையை பாதுகாத்துக் கொள்வதற்கு நமக்கென்று தேவன் வைத்த பாதையில் நாம் சரியாக செல்கிறோமா? அந்த உத்தமத்தின் பாதையில் நாம் உண்மையாக நீதியாக நடந்து கொண்டு செல்கிறோமா? அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு, சத்தங்களுக்கு செவி கொடுத்து அந்த வழியில் நாம் செல்கிறோமா என்பதை நாம் அடிக்கடி நின்று நிதானித்து ஆராய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதை செய்யாத பட்சத்தில் நாம் தேவனுக்காக செய்யும் அநேக மேன்மையான ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கலாம். சவுலை போலவே சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிற காரியமாக இருந்தாலும் தேவன் நம்மிடத்தில், தேவன் என்னிடத்தில், தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். எதற்கு? அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். இப்படி கீழ்ப்படிந்து நடக்கிறதான இந்த செயலும் இந்த வழியும் தான் தேவனுடைய பார்வையில் உத்தமமாக இருக்கிறது, உத்தமமான வழியாக இருக்கிறதாம். இப்படிப்பட்ட உத்தமமான வழியில் நடக்கிறவர்களை குறித்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அவரது வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடத்தல் உத்தமமாய் நடத்தலாகும். அப்படி உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கர்த்தர் கேடகமாய் இருக்கிறாராம். இந்த கேடகத்தை தான் தாவீது பற்றி கொண்டார். கர்த்தர் என் கோட்டையும் என் அடைக்கலும் நான் நம்பி இருக்கிறோம், என் கேடகமாய் இருக்கிறார் என்று அடிக்கடி தாவீது சொல்கிறார். அப்போ தாவீது முடிவு பரியந்தமும் கர்த்தருக்குள் நிலைத்திருந்து நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், அவர் கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டார், உத்தமமாய் நடந்தார். ஆகவே கர்த்தர் அவருக்கு கேடகமாய் இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.